ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விபாஷனால் வந்து எவ்வளோ மெடிடேஷன் சென்டர் வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு லெவலில் வந்து 177 சென்டர் இருக்குது. அதில் 134 நான் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஆப்ரிக்காவில் வந்து ஒரு சென்டர் இருக்குது, 22 நான் சென்டர்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் 21 சென்டர்ஸ் இருக்குது, 42 நான் சென்டர்ஸ் இருக்குது. ஆசியாவில் பார்த்திங்கன்னா 131 சென்டர்ஸ் இருக்குது, 28 நான் சென்டர்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஆசியாவில் வந்து 2 நான் சென்டர்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் ஆசியாவில் வந்து 7 சென்டர்ஸ் இருக்குது, 1 நான் சென்டர்ஸ் இருக்குது. சவுத்தன் ஈஸ்டர்ன் ஆசியாவில் வந்து 31 சென்டர்ஸ் இருக்குது, 8 நான் சென்டர்ஸ் இருக்குது. சவுத்தன் ஆசியா 92 சென்டர்ஸ், 12 நான் சென்டர்ஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்தா மொத்தம் 79 சென்டர்ஸ் இருக்குது, 12 நான் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதல்ல பார்ப்போம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில் 7 சென்டர்ஸ் இருக்குது, 1 நான் சென்டர்ஸ். ஈஸ்டர்ன் இந்தியாவில் 8 இருக்குது, 3 நான் சென்டர்ஸ். நார்த்தன் இந்தியாவில் 18 இருக்குது, 2 நான் சென்டர்ஸ். சவுத்தன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவுத்தன் இந்தியாவில் பார்ப்போம், 12 சென்டர்ஸ், 3 நான் சென்டர்ஸ். ஆந்திர பிரதேசில் வந்து 2 சென்டர்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் வந்து ஒரு சென்டர் இருக்குது. கேரளாவில் ஒரு சென்டர் இருக்குது, ஒரு நான் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 4 சென்டர் இருக்குது, 2 நான் சென்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 சென்டர்ஸ் இருக்குது. அந்த 4 சென்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கடுத்து மதுரை, அதுக்கடுத்து திருவண்ணாமலை, அதுக்கடுத்து காஞ்சிபுரம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து செட்டில்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இந்த 3 தான் எப்பயுமே அதிகமாக அப்ளை பண்ணுறது, இந்த 3 சென்டர்ஸ் தான். ஸோ இந்த 3 சென்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். சென்னை வந்து அட்ரஸ் இருக்கும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெப்சைட்டில் போனீங்கன்னா, சென்னை வெப்சைட்டில் போனீங்கன்னா தம்மா சென்டர்ஸ் இருக்கும், அதில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மதுரை டு திண்டுக்கல் போகிற வழியில் தான் இருக்குது மதுரை சென்டர்ஸ். அதே மாதிரி திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் மினி பஸ்ஸில். அதை பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரத்தில் அவ்வளோ செட்டில்ஸ் இல்லை, அதனால் அதை பார்க்கணும். சென்னை கேட்டுக்கிறேன்.